அவங்க கிறிஸ்துவம் என்பது ஒரு சுயநலம் படைத்த ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவம் என்பது முழு உலகத்துக்கும், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டனோ அதே போல முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் ஒரு பாவம் என்ன பண்ணிருச்சுன்னா, இது சுயநலத்தை கொண்டு வந்துருச்சு. நான் வாழ்ந்தா போதும், என் மனைவி நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், எனக்கு இருக்குது, எனக்கு போதும், யாரு கேடு கட்டு போனா எனக்கு என்ன. அடிங்க அன்னைக்கு நேரத்தில் இந்த வார்த்தை நீங்க உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். குடும்பத்தில் எடுத்து பாருங்க, எங்க அவன் பிரச்சனை நமக்கு என்ன, அவன் பாடு, அவன் கேடு கட்டு போனா நமக்கு என்ன, சொந்தக்காரங்க கஷ்டப்பட்டா அவங்க கேடு கட்டு போனா என்ன பண்ண நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தா போதும். அதாவது நம்ம நல்லா இருந்தா போதும், அதுதான் தப்பு. அதான் அதை பற்றி தான் பேசணும். ஏன் செழிப்படைய வேண்டும் என்று, ஏன் செழிப்படையணும், ஏன் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. தேவனுடைய நோக்கம் என்ன, நீங்க நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களை நல்லா வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நல்லா ஆக்குவதுதான் தேவ திட்டமா இருக்கு. அப்ப ஏன் நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறது மூலமாக முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நல்லா ஆக்க வேண்டும் என்றால் நான் முதல்ல நல்லா இருந்தால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நல்லா கொண்டு வர முடியும்.